இருக்கிறதுலே குட்டியா இருக்கிற சுவாவை கடத்திட்டு வந்து நாய்ங்க சண்டை போடுற கூண்டுக்குள்ள போடுறாங்க. இது கூட சண்டை போடுறதுக்கு இருக்கிறதுலே பலசாலியான டாபர்மேனை இறக்கி விட்டுறானுங்க. இது ஏற்கனவே 3000 நாய்களை போட்டு இருக்கு. சோ எப்படா இதை போட்டு தள்ள போகுதுன்னு மக்கள் ஆர்வமா சுத்தி நின்று காத்துட்டு இருக்காங்க. அப்ப தெரியாம புடிச்சிருக்கும் போது அதோட ட்ரெஸ் கிழிஞ்சு கழுத்துல போட்டிருந்த டைமண்ட் நெக்லஸ் வெளியில தெரிஞ்சிருது. அதை ஷோ நடத்திட்டு இருந்தவன் பாத்துறான். அப்பதான் இது ஏதோ சாதாரண நாய் இல்ல, இது ஒரு பணக்கார நாய். சோ இதை புடிச்ச லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு யோசிக்கிறான். அதுக்குள்ள இதோட ஃப்ரெண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் என்ன பண்ணுதுன்னா, அங்கிருந்த எல்லா நாயோட கூண்டையுமே வாயால கடிச்சு திறந்து விட்டுருது. பின்னாடியே இது சண்டை போட்டுட்டு இருக்கிற கூண்டையும் திறந்து விட்டு இந்த குட்டி வெளியில வந்ததும் அந்த டாபர்மேன் வெளியில வராம கேட்டை க்ளோஸ் பண்ணிடுது. இப்ப இந்த குட்டியும் அந்த ஜெர்மன் ஷெப்பர்டும் கூடவே வெளியில ஓடி வந்துருது. இத பார்த்த ஷோ நடத்திட்டு இருந்தவன் அந்த நாயை விடக்கூடாதுன்னு துரத்திட்டே வந்து அந்த டாபர்மேன் கழுத்துல ஒரு டிராக்கிங் டிவைஸ் வச்சு இது எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வர சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்டும் புத்திசாலித்தனமா யோசிச்சு இதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு சேத்துக்குள்ள தள்ளி விட்டுருது. அந்த சேத்து நாத்தத்துல அது மேல அடிச்சிட்டு இருந்த செண்டு வாசனை போயிடுது. அதனால அந்த டாபர்மேனுக்கும் இது எந்த பக்கமா போச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாம கஷ்டமாயிடுது. ஆக்சுவலி இது ஒரு பெரிய கோடீஸ்வரியோட செல்ல நாய். இத பார்ட்டி நடந்துட்டு இருந்த இடத்துல இருந்து திருடிட்டு வந்து இந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறானுங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்டும் பல போராட்டத்துக்கு அப்புறம் அதை சேஃபா கொண்டு போய் அதோட ஓனர் கிட்ட சேர்த்து வச்சிருது.